உங்கள் புதுக்கோட்டை பரமஜோதி முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு, தமிழகத்திலே இன்றைக்கு மும்மொழி பாடம் கற்பிப்பது தொடர்பாக ஒரு விளம்பர அரசியலை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நினைக்கிறது என்றால், எனது மகள் செந்தாமரை நடத்தும் சிபிஎஸ் பள்ளியில் ஹிந்தி கற்றுக் கொடுப்போம், பிரெஞ்சு கற்றுக் கொடுப்போம், இங்கிலீஷ் தமிழ் கற்றுக் கொடுக்க மாட்டோம். அதுபோல் திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் நடத்தும் பள்ளியிலும் அதே நடைமுறையை பின்பற்றுவோம். எந்த கல்லூரியிலும் தமிழ் வழி கல்லூரி கிடையாது. அரசு பள்ளியிலே கிட்டத்தட்ட 7000 தமிழாசிரியர்கள் இல்லாமவே அரசு பள்ளி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 12ஆம் வகுப்பு 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியருக்கு ஒரு பாராகிராஃபை கொடுத்து எழுதச் சொன்னால் சரியாக, அதாவது பிழை இல்லாமல் எழுத தெரியவில்லை. இந்த லட்சணத்தில் நீங்கள் முன்மொழி கொள்கையை எதிர்க்கிறீர்கள் என்று ஒரு விளம்பரத்தை, மாயையை உங்கள் மேல் இருக்கும் அழுக்கை துடைப்பதற்கு விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட நிலைப்பாடு என்னவென்றால், ஹிந்தி கற்றுக்கங்க, எந்த மொழி வேணாலும் கற்றுக்கங்க. அது ஏன் பள்ளியில் கற்றுக்கங்க, என் மக விட்டு பள்ளியில் கற்றுக்கங்க, எங்கள் அமைச்சர் நடத்துகிற பள்ளியில் பணம் கொடுத்து கற்றுக்கங்க. அரசு பள்ளியில் கற்றுக் கொடுக்க மாட்டோம். இதுதான் திராவிட மாடல் திமுகவின் நிலைப்பாடு. முதல்வர் அவர்களே, வெக்கமாக இல்லை, கேவலமாக இல்லை, அசிங்கமாக இல்லை? இன்றைக்கு பணி நிமித்தமாக எல்லா மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கு. ஹிந்தி என்பது அவங்க கர்நாடக மொழியை கற்றுக்க சொல்லலை, மகாராஷ்டிரா மொழியை கற்றுக்க சொல்லலை, பெங்காலை கற்றுக்க சொல்லலை, மராத்தியை கற்றுக்க சொல்லலை, உருதை கற்றுக்க சொல்லலை. ஹிந்தி என்பது இந்திய நாட்டில் தமிழ்நாடு உள்ளது. தமிழ்நாடு ஒரு இந்திய பிரதிநிதித்துவம். இந்திய முழுவதும் உள்ள ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கிறார்கள். அதை நீங்கள் திசை திருப்புகிறீர்கள். மேலும் நான் என்ன சொல்கிறேன்னா, என் பிள்ளை என்ன படிக்கணும்னு நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம். எங்களது குழந்தை என்ன படிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம், உங்களுக்கல்ல. புரட்சி கலைஞர் கேப்டனின் வாக்கு போல அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம், தமிழ் அழிந்துவிடும் என்ற உங்கள் மாகையை உருவாக்கி நிறுத்திவிட்டு அடிப்படை கல்வி திட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து மாணாக்கர்களை சிறந்த மாணாக்கர்களாக உருவாக துடிப்பதே ஒரு சிறந்த அரசு. அதற்கான எந்த முன்னேற்பாடும் உங்களிடம் இல்லை. செயலிழந்த திமுக அரசு, வடிகட்டின திமுக அரசு, ஊழல் திமுக அரசு, விளம்பர அரசியல், விளம்பர அரசு.